வணக்கம், நான் ஷரத்கமல் ஆச்சண்டா பேசுகிறேன், சென்னை லைன்ஸோட கேப்டன். இந்த யூடிடி சீசன் 5 நடக்க போகுது சென்னையில். ஆகஸ்ட் 22 செப்டம்பர் 7 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த இதில் வந்து 8 டீம் இருக்குது. அந்த 8 டீமில் ஒரு டீம் வந்து சென்னை லைன்ஸ். போன வாட்டி வந்து நாங்கள் ரன்னர் அப், அதுக்கு முன்னாடி வாட்டி வின் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாட்டியும் வின் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் மேட்ச் வந்து 23 ஆரம்பிக்குது. ஸோ ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கோம். இப்போ தான் ஜஸ்ட் பாரிஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் முடிச்சுட்டு எல்லாரும் அங்கேருந்து ஒரு 15 நாள், ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இதுக்கு வந்திருக்கோம். ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாருக்குமே நல்லா போயிடுச்சு. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஆடிருந்தாங்க. குவார்டர் ஃபைனல்ஸ் வந்திருந்தாங்க விமன் டீமில். நாங்களும் முதல் தடவையாக இந்த வாட்டி போத் மென் டீம் அண்ட் விமன் டீம் பாரிஸ் ஒலிம்பிக் கேம்ஸில் குவாலிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த யூடிடி லீக்ல எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வி ஹோப் சென்னை லைன்ஸ் இந்த வாட்டி கப்பு வின் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணோம். என்னோட இது 5வது ஒலிம்பிக் கேம்ஸ் விளையாடினேன் பாரிஸில். ஸோ முதல் வாட்டி நான் விளையாடும் போது 2004 விளையாடினேன். அப்போ வந்து இந்தியாவோட ரேங்கிங் வந்து கிட்டத்தட்ட 36 இருந்தோம் வேர்ல்டு ரேங்கிங்கில். என்னோட கரண்ட் ரேங்கிங் வந்து கிட்டத்தட்ட 300 கிட்ட இருந்தது. ஸோ அங்கேருந்து படிப்படியாக முன்னே வந்து இப்போ கரண்ட்டில் ஆக்சுவலாக ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இந்தியாவோட பெஸ்ட் ரேங்கிங் வந்து வேர்ல்டு நம்பர் 8 இருந்தோம் மென்னு. விமன் இப்போ பெஸ்ட் ரேங்கிங் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே முன்னே வந்திருக்கோம். கான்ஸ்டண்டாக க்ரோத் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வரப்போகிற ஒலிம்பிக்கில் இல்லை அதுக்கப்புறமா வந்து ஒரு மெடல் வின் பண்ணுற வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இல்லைங்க, அடுத்த ஒலிம்பிக்ஸ் நான் இல்லை. ஆக்சுவலாக சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. போத் இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும், இல்லை எஸ்டிஏடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும். இந்த வாட்டி தான் தமிழ்நாட்டிலேருந்து 13 பேர் வந்திருக்கோம் ஒலிம்பிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். இந்த இது ஐ திங்க் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பாலிசிஸ் இருக்குது. ரொம்ப வருஷமாக காலங்காலமாக வந்து 2004-2005 நம்ம எஸ்டிஏடி ஆரம்பிச்சு அந்த ஸ்டார்ட் பண்ண தருணத்துலேருந்து ஒரு நல்ல பாலிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கேலோ இந்தியா ஸ்கீம்ஸ், அதே மாதிரி டார்கெட் ஒலிம்பிக் போடியம்ஸ் ஸ்கீம், இந்த மாதிரி கிராஸ் ரூட் லெவலுக்கும் எலிட்டுக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க எல்லாருக்கும் சொல்ற விரும்புறது வந்து ஸ்போர்ட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். நம்மளோட வாழ்க்கையில வந்து ஸ்போர்ட் எப்பவுமே இருக்கணும். அதை நீங்க காம்படிட்டிவ் எடுக்காம இருங்க. பட் ஒரு ஹாபி மாதிரியோ ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணீங்கன்னா ஸ்போர்ட் வந்து உங்களோட லைஃப்ல நிறைய ஒரு மாற்றம் எடுத்துட்டு வரும். பிசிக்கலா ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியா இருப்பீங்க. உங்க பிசிக்கல் ஹெல்த்துக்கு அது பெட்டர். நீங்க பிசிக்கலா ஹெல்த்தியா இருக்கும்போது மென்டல் ஹெல்த்துக்கும் அது ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். மெயின் ரீசன் என்ன, நிறைய பேர் இதை கேட்குறாங்க, இவ்வளோ ஜனத்தொகை இருக்கு, நம்மளுக்கு மெடல் அதிகமாக, ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால மெடல் அதிகமாக வந்துடாது. இட்ஸ் நாட் அ டைரக்ட் ரேஷியோ. அந்த இடத்துல இட்ஸ் அபவுட் ஸ்போர்ட்டை பற்றி நம்ம எவ்வளோ வருஷமாக விளையாடிட்டு இருக்கோம், எவ்வளோ வருஷமாக நம்மளுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, டெக்னிக்கல் நோஹோ என்ன இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷமாக தான் வந்து ஸ்போர்ட்டே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கு. அது நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் வின் பண்ணுற மெடலுக்கான வாய்ப்பே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸே இப்போ தான் கிரியேட் ஆகுது. ஸோ பக்கத்தில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்கில் 7 வீராங்கனைங்க வந்து 4th பொசிஷனுக்கு வந்திருந்தாங்க. வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸில் இந்தியாவும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்போர்ட்டிங் நேஷனாக வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.